விநாயகன் 68 மாண்புமிகு உறுப்பினர் ஏஜே மணிகண்டன் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வணங்கி தங்களது அனுமதியோடு விடை ஆ மற்றும் ஆ. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி எம் குன்னத்தூர் கிராமத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் 674 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். 29 ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். இப்பள்ளியில் 2 மேல்நிலை ஆய்வகங்கள் உள்ளன. உயர்நிலை பள்ளிக்கென புதிய ஆய்வகம் கோரப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கு 8 வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் 4 கழிப்பறைகள் கூடுதலாக தேவைப்படுகின்றன. 2025-26 கல்வியாண்டில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நபார்டு வங்கி மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளிக்கு கட்டடம் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மணிகண்டன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 6 மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளிகளில் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்ததை அந்த பள்ளி கட்டடங்கள் எல்லாம் இருந்தது. அதுக்கு தேவையான இடமும் வழங்கி பள்ளி கட்டடத்தை கட்டி தந்தமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் அரசினர் மேல்நிலைப்பள்ளி செங்குறிச்சி, அரசினர் உயர்நிலைப்பள்ளி இருந்தை, அரசினர் உயர்நிலைப்பள்ளி பின்னல்வாடி, அரசினர் உயர்நிலைப்பள்ளி காட்டடையார் கிராமத்திற்கும் அந்த பள்ளிகளுக்கும் தேவையான இடத்தை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கும் இந்த ஆண்டு கட்டிடங்கள், ஏன்னா முழுமையாக கட்டட வசதி இல்லாமல் மாணவர்கள் எல்லாம் வெளியில அமர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதை கட்டித் தருவதற்கு அமைச்சர் ஒரு முன்வராக என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டடங்கள் ஆங்காங்கே தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரைக்கும் வகுப்பறைகள் 395, ஆய்வகங்கள் 63, கழிவறைகள் 10 யூனிட், சுற்றுச்சுவர் 90 மீட்டர் என்று இதுவரைக்கும் கட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியான உளுந்தூர்பேட்டை என்று எடுத்துக்கொண்டால் இதுவரைக்கும் வகுப்பறைகள் 109, ஆய்வகங்கள் 3, கழிவறைகள் 3 யூனிட் என்று இதுவரைக்கும் கட்டப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவர் கேட்கிறது போல அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த மேல்நிலைப் பள்ளிகளுக்கு தேவையான கட்டிட வசதிகளை கண்டிப்பாக இந்த நிதியாண்டில் எங்களுடைய சிஓஸ் அண்ட் எங்களுடைய ஹெச்எம்ஸ் மூலமாக பெறப்படுகின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அது கட்டப்படும் என்பதை தங்களின் வாயிலாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மணிகண்டன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கல்வி அமைச்சர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் தொகுதியில் 4 திட்டத்தில் மகளிர் உயர்நிலைப் பள்ளி வேண்டும் என்று திருநாவலூர் மற்றும் களமதூர் பகுதிக்கு தேவை என்று முன்மொழியெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது பேரூராட்சி அந்தஸ்தில் உயர்வதற்கு தேவையான வசதிகள் எல்லாம் முன்மொழியெல்லாம் கூட வரப்பட்டிருக்கின்றது. அங்கு அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக வருவதன் காரணமாக இந்த ஆண்டு அவர்களுக்கு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டு தயாரம் உயர்த்த பிரித்து தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு விதமான கோரிக்கைகள் இது சார்ந்து தரம் உயர்த்துவது சார்ந்து வந்திருக்கின்றது. அதை கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சருடன் அமர்ந்து இந்த ஆண்டு எத்தனை தரம் உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தரம் உயர்த்துவதற்கான முழு ஏற்பாடையும் செய்வோம் என்பதை தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன்.